வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேர்ல்டு ஹேப்பனிங்ஸ் பாலிடிக்ஸ் பேசுற மாரி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பேச போற விஷயம் வந்து எனக்கு நிஜமாவே வந்து ஒரு கஷ்டமான, ஆபத்தான விஷயமா இருந்தாலும் ஒரு ரிலீஃபா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ தவிர்த்து ஒரு டாபிக் பேச போறோமேன்னு நீங்களும் நெறைய பேர் வந்து மற்ற வீடியோக்கள் கீழலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹான்டா வைரஸ் அவுட் பிரேக் பத்தி தான் இன்னைக்கு வந்து சுரேன் அவர்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுரேன். வணக்கம் ப்ரோ. என்னங்க? கோவிட்ல இருந்து இப்பதான் மீண்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஹான்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த வைரஸ் வந்து அதான் வழக்கம் போல அது மைஸ் அதோட எச்எல் யூரின் ஹேர் எக்ஸ்கிரீஷன் அதுல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. சரி ஆல்ரெடி நம்ம லெப்டோன்னு ஒண்ணு இருக்கு. லெப்டோ டிசீஸ் அப்படி லெப்டோ ஸ்பைரல்னுபாங்க நம்ம ஊர்ல. ஸோ இதே ரேட் அதுவே படாபாடு படுத்தும், லிவரை போயிட்டு டேமேஜ் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் உங்களுக்கு வந்து அது 1 to 8 weeks உங்களுக்கு வந்து ஸ்லோவா சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து எப்படின்னா உங்கள் ரெஸ்பிரேட்டரி கோவிடும் ரெஸ்பிரேட்டரி தான் அட்டாக் பண்ணும், இதுவும் ரெஸ்பிரேட்டரி தான் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியாலேயும் ஏதோ ஒரு ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இந்தியாவிலையும் இருக்குது. அது போக ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் இது சாத்தியமா? ஒன்னே இந்தியான்னு நான் சொல்ல முடியாது. இந்தியா மாதிரி இருக்கிற ஃபார் ஜமைக்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் அங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பக்கிங்ஹாம் பேலஸ்லேயே ரேட்ஸ் சுற்றிட்டு கிடக்கும். ரேட்ஸை நீங்கள் வந்து அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவில் வந்து இந்த எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு சில ஸ்லம் ஏரியாஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அப்பார்ட்மெண்ட்ல 14வது மாடி 15வது மாடிக்கே ரேட் வருது. ஸ்லம் ஏரியாஸ்லாம் அவங்க வந்து டே டு டே லைஃப்ல ரேட்லாம் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்கலாம் எப்படி வந்து அந்த கிளீனினஸ் கடைப்பிடிக்க முடியும்? அவங்க வந்து க்ளவுஸ் போட்டு திங்ஸ் எடுங்கிறாங்க, சுத்தமாக இருக்குங்கிறாங்க. ஏழை மக்கள் ஒரு சில பேரெல்லாம் தான் கோவிடே ஒருத்தர் சொன்னார், ஒரு ஏழை நிறைய எவ்வளோ 2-3 மினிட்ஸ்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணுங்க. எங்க தண்ணியே கிடையாதுங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. நீ 3-4 நிமிஷம் வாஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தண்ணியே கிடையாது. நாங்கள் ஒரு நாள் பிடிக்கிற தண்ணியே நாங்கள் வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக ரிசர்வ்டாக அதை யூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கே வரும். நீங்கள் என்னன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு சோப்பு போட்டு கை கழுவ சொல்கிறீங்க, அதுக்கெலாம் தண்ணியே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரி நம்ம. ஸோ இந்த வைரஸ் வந்து திருப்பியும் ஒரு வாழ்வாதாரத்தை கெடுத்து ஏழை மக்களை வந்து இது பண்ணி, இன்னொரு பக்கம் இது ஒரு பயாலஜிக்கல் வாரோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் என்னமோ அப்படி இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா புதுசா கலப்பி விட்டு அதுக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் டெவலப் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு தெரியும் நம்ம பில்கேட்ஸ் இருக்காரு, எப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு பிரச்சனை வருது. அந்த மாதிரி இது யார் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரேட்டால ஒரு ஆல்ரெடி லெப்டோ நான் சொன்னதே ரொம்ப டேஞ்சரஸ் தான். அது அப்படியே ரொம்ப விட்டிங்கன்னா அது உங்களை முடிச்சு விட்டுரும். ஸோ இந்த ஹான்டா வைரஸ்ங்கிறது இந்த எலினால வருது. இது வந்து வேர்ல்ட் ஆக்சுவலாக இது யாருக்குன்னா டிராவலர்ஸ் வேர்ல்டு வைட் சுற்றுறாங்களே அவங்க தான் மெயின். இது வந்து ஒரு இது சொல்லுவாங்கல்ல, கண்டேஜியஸ் டிசீஸும் கோவிட் அளவு கிடையாது, பட் ஸ்டில் பரவும்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா ராட்டு அது வந்து பேட்டா தெரியல. கோவிட் இப்போ வரைக்கும் அது என்ன அனிமலால ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, உறுதிப்படுத்தப்படல. அது எப்படின்னு தெரியல. இது ராட்டுன்னு சொல்றாங்க. பட் நான் என்ன பாக்குறேன், இது வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகாது தான், பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் தென் கோவிட் தான் ஆக்சுவலி. கான்செப்ட் படி பார்க்கும்போது எப்படி சொல்றீங்க? இல்ல கோவிட் வந்து இதோட என்ன சொல்றது, இதோட தாக்கங்கிறது இருக்கு பாத்தீங்களா. கோவிட் கூட நீங்க ஒரு அளவுக்கு நீங்க அந்த மாதிரி வேரியஸ் இந்த மாதிரி என்ன சொல்றது தற்காப்பும் பண்ணலாம், அப்புறம் சிகிச்சையும் இருக்கு, மீண்டு வரலாம். ஆமா இதுவும் பண்ணலாம். பட் கோவிட் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமானா எனக்கு தெரியல. இன்கேஸ் சொல்றாங்க அதுக்கு மருந்தே கிடையாது. இது வந்து நீங்க கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்தீங்கனாலும் பிழைக்கிறது வந்து கஷ்டங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இது நமக்கு சரியா தெரியல. இதை பத்தி நம்ம இந்தியன் சயின்டிஸ்டோ டாக்டர்ஸோ ஸ்டடி பண்ணி இதை வந்து நீங்க பயப்பட வேணாம், இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சிகிச்சைலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டா சரியாகணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி WHO இதை வேர்ல்ட் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் இப்போ இந்தியாவில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகி திருப்பியும் என்னென்ன எக்கனாமிக்கல் பிரச்சனைலாம் கொடுக்க போகுது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி லைஃப்பை நம்பி வாழ்கிற ஆட்கள்,
ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி தள்ளுவண்டி விற்கிற ஆள் இருப்பாங்க, டெய்லி அன்றாடம் காய்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அதனால அதை நம்பி இருக்கிற ஆட்கள் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை திருப்பியும், ஆனா பேண்டமிக்கா அது மாறுமானா எனக்கு தெரியல. இல்ல நான் படிச்ச வரைக்கும் கூட அப்படிதான் போட்டுருந்துச்சு. பேண்டமிக்கா மாறுமான்னு தெரியல. பட் எலிகள் அப்படின்னு வந்தீங்கன்னா நம்ம டாப்ல இருப்போம் ஆப்வியஸா. ஏன்னா இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஜனத்தொகை டென்சிட்டி நெருக்கம் எல்லாமே. அது போற ஃபியூ ஏரியாஸ்லாம் வெரி அண்டர் டெவலப்ட். ரொம்ப நம்ம ஒன்றும் டெவலப்பிங் கண்ட்ரி கிடையாது, நம்ம டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்கடை, எலிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. இவங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா நம்ம இந்தியாவில தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகணும், நிறைய நிறைய மக்களை பாதிக்கப்படணும். சரி, இந்த இந்த வைரஸ் வர ஒரு புது இதுவாக கிளப்பி விடுறாங்க. நான் இதில் எப்படி யோசிக்கிறேன், இது என்ன கண்ட்ரி கிளப்பி விட்டுருக்கோம், ஏதாவது கோவிட் மாதிரி ஆச்சு. கோவிட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்களா, கோவிட் வந்து யூஎஸ் வந்து சைனான்னு சொல்லுவான், சைனா வந்து சொல்லுவான். அதே மாதிரி இது யாராவது கிளப்பி விட்டுருக்காங்களா, இல்ல இது ரைட் சிச்சுவேஷன், யூஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருக்கு, இது வந்து இப்படி நம்ம வேண்டே பண்ணோம்னா யாருக்குமே தெரியாது, இது ஒரு கான்ஸ்பிரசி தான், அப்படியும் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் எதுவுமே நம்ப முடியல, டைரக்டா பாக்குற செய்தி. ஆமா, நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்குமா இல்ல நிஜமாலே யாராவது ஏதாவது பண்றாங்களாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஆனா மக்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருங்க, எலினால இது பரவுதுங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கிளீனா இருக்கலாம். ஆனா அதே தான், பட் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. கிளீனா இருன்னு நீ சொல்லிட்டு போற, நாங்க வந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறோம், வாழ்றதுக்கே கஷ்டப்படுறோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து இன்னும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு விடை யாருக்கிட்டயுமே இல்லை, என்கிட்டயும் இல்லை. எங்க கேரளா எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி புது புது வைரஸ் வந்து இன்வைட் பண்றதுல வந்து தங்க மட்டும் இல்ல, வைரஸும் கடத்துவாங்க. வைரஸ் ஆமா, ஃபர்ஸ்ட் அங்கதான் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அங்க ஒரு தடுப்பு சுவர் போட்டு பிளாக் பண்ணாங்க. அது அரேபியன் சீல இருக்கு, வெஸ்ட் கோஸ்ட். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருந்து வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிப்பா. ஆமா, அதான் சொல்ல வந்தேன். ஆமா, அங்க அதுவும் கேரளால தானே ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அது இன்னும் டெட்லி டிசீஸ் வருது, அது கேள்விப்பட்டீங்களா? அது பிரெயின் சம்திங். அது என்ன அதோட கேரக்டரிஸ்டிக் இல்ல, அது என்ன சொல்றாங்க, இட் அட்டாக்ஸ் தி பிரெயின் அப்படினு சொல்றாங்க டைரக்ட்டா. பிரெயின்னாலே முடிஞ்சு போச்சு. இல்ல உங்களுக்கு ஒரு மைன்யூட் பிரெயின்னாலே உங்களுக்கு பேரலைஸ்ட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். ட்ரூ. உங்களுக்கு ஒரு கண்ணு ஒரு மாதிரி வேலை செய்யாது, காது ஒரு சைடு கேட்காது, அந்த மாதிரி சொன்ன எனக்கு அதெல்லாம் அப்படியே வராம இந்த பிளாக்ஸ்லாம் சைடு போகுது. நீங்க பிரெயின்ல இந்த பிளாக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. பிரெயினே வந்து ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்படுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஹாலுசினேட் பண்ணலாம், கேட்காத விஷயங்கள் கேட்கும், அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆனா அதுவும் பாருங்க கேரளால தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதோட ஆஃப்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. கம்பேர் டு ஹாண்டாவோட நிபா வைரஸ் வந்து இன்னும் பயங்கரமா நம்ம கிட்ட அது வந்துருச்சு. அது வந்து கண்ட்ரோல்ல இருக்குன்னு சோஃபார் பேசிக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு மாதிரி ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் ட்ரெண்ட்னால ஃபேமஸ் ஆகும். இந்த ஹாண்டா வைரஸ் ட்ரெண்ட்னால நம்ம பேச சொல்லியும் நிறைய பேர் கேட்டாங்க. பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். எலினால ஒரு விஷயம் இருக்கு, எலியோட எச்சை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரூட், ஒரு சின்ன கிரேப்பை போட்டோம்னா எடுத்து சாப்பிடுவாங்க சில பேர். அது நம்ம பேர்கிள்ஸோட கான்செப்ட், 8 செகண்ட்ஸ்குள்ள எடுத்தா ஜெர்ம்ஸ் வராதுன்னு சொல்றாங்க. நானே அதை மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்தாலும் அதை வாஷ் பண்ணணும். எலிகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இல்லை எலி வராம இருக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வீட்லலாம் இந்த இடத்துல தான் எலி வந்துட்டு போனா அதை ரெகுலரா கிளீன் பண்ணணும். ஸோ கிச்சன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுங்க. சில வீட்டில் கிச்சனுக்குலாம் எலி வந்துட்டு போகும், சில பேர் அதை ஃப்ரீயாலாம் விட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேச்சுலர்ஸ் மெயினாக, பேச்சுலர்ஸ்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. எலி அது மேலே ஏறி போனா கூட அடுத்த நாளே நம்மளுக்குலாம் ஒன்றும் ஆகாதான்னு சொல்லி சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. இதை வந்து சுற்றி இருக்கிறவங்க மெயினாக கிட்ஸ் கிட்ட சொல்லுங்க. குழந்தைங்கள்லாம் வீட்டில் அங்கங்கே பெயின் இருப்பாங்க, கை வைப்பாங்க, நாக்குல வைப்பாங்க, அதெல்லாம் இதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். எதுக்கு வந்து ஒரு நம்மளா ஒரு இடம் கொடுத்துட்டு, மெச்சூர்டு அடல்ட்னாலே இதை வந்து தாங்க முடியல. சின்ன சின்ன கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கா, இல்லை நிஜமாலே இது வந்து பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு டிசீஸான்னு நம்மளுக்கு தெரியல. ஃபைன் ஃபைன். ஸோ எந்த நாட்டில் இப்போ அதிகமான பாதிப்பு இருக்கு, எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் அதிகமாக? இல்லை, லைக் அர்ஜென்டினா அந்த சைட்ல பாதிப்புங்கிறது யாருக்கும் கொடூரமான லெவலுக்குலாம் இல்லை. ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம், அவுட் பிரேக் ஸ்லோவா வருது. யூஎஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, கரிபியன்ல இருக்குங்கிறாங்க. ஸோ நிறைய இந்தியாலையும் இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியல. WHO சொல்ல முடியல எங்கெங்க எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ கோவிட் மாதிரி எல்லாருமே கனெக்டடாக இருந்து அவங்க கரெக்ட் நம்பர்ஸ் கொடுத்தா தான் உண்டு. இதுலேயும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கரெக்ட் நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
அதுலயும் போய் சொல்லுவாங்க இல்ல இல்ல அரைச்சு வைப்பாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து சொல்லாது. ஓகே. ஏன்னா பேனிக் அதிகமாயிடும். பேண்டமிக்னால பேனிக் ஆமா, அதிகமா ரொம்ப அதிகம். இப்ப ஏங்க கோவிட்ல வந்து பேனிக்கால செத்தவங்க தான் அதிகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ வந்துருச்சா இது என்னன்னு தெரியல, நானே பயந்துருக்கேன். இப்ப நம்ம வெளில போயிட்டு வரோம் சின்ன பசங்க, நான் அந்த டைம்ல வந்து வீட்டுல பெரியவங்க நினைச்சுதான் பயப்படுவாங்க. நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. நான் அது வந்து ஒரு ஓசிடி மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஐயோ நனைஞ்சிட்டேன், திருப்பி கழிச்சா திருப்பி போய் கை நினைச்சிட்டு வரணும், அந்த மாதிரி ஆப்வியஸா எனக்கு இருந்தது. அது மாதிரி நிறைய பெரிய என்ன தெரியுமா பண்ணுவேன், நம்ம ஏதோ ஒரு கிருமியோட தான் போயிட்டு ஹேண்ட் சானிடைசர்ல கை வச்சிருக்கோம், நம்ம கையை கழுவிட்டோம், அதனால அடுத்து அதை கொஞ்சம் எல்லாமே ப்ரோ, எல்லாமே ஒரு டவுட்டான. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா இந்த வாட்டர் பாட்டில் யார் யாரெல்லாம் கை வச்சிருவாங்க, நோட்ஸ் தும்புனா ஒரு கோவம் வரும் பாருங்க யார் மேலயாவது. அந்த டைம்ல எல்லாம் தும்புனா அந்த வாய் மாஸ்க் போடாம வந்தா சம காண்டா. அது மாஸ்க் இப்ப 5 ரூபா மாஸ்க் போட்டுக்கோ, ஒரு நல்ல மாஸ்க் தான் போட்டேன் என்ன அந்த மாதிரி. சோ அந்த ஒரு ஃபியர் இருக்குல்ல மக்களுக்கு, அந்த உயிர் போகுங்கிற ஃபியர், அந்த மாதிரி ஃபியர்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திருப்பியும் தாங்காது ப்ரோ. ஆல்ரெடி நம்ம கோவிட்ல படாத எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பவுட்னு ஹிந்தில ஒரு படம், எக்ஸ்ட்ராடினரி மூவி ப்ரோ. டாக்ஸ் அபௌட் திஸ். இல்ல அந்த மாதிரி நார்த்ல கஷ்டப்படுற ஊர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கோவிட் வர்றதுனால அவங்கலாம் வந்து வசதி இல்லாதனால இந்த கூலி வேலைகளுக்குலாம் போவாங்க. இந்த காட்டன், இந்த மில்லு, இந்த மாதிரிலாம். எப்படி சம் அதர் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, நான் அதுன்னு யூபி மக்கள்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் தமிழ் தெரியாது, சம் ஸ்டேட் சரியா கஷ்டப்படுறவங்க இன்னொரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஒரு டெய்லி வேஜஸ்க்காக போவாங்க. அந்த மாதிரி நம்பி இருக்கிறவங்க லைக் இந்த மாதிரி கோவிட் வந்து ஆன்டா வைரஸ்ல இருந்து இந்த மூவி ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எனக்கு செம எமோஷனல் ஆயிடுச்சு. அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், ஏன்னா ஊருக்கு குரூப்பா அனுப்புவாங்க, பஸ் இருக்காது, லாரி இருக்காது. அவனுக்கு வந்து ஆக்சுவலா கோவிட் மாதிரி வந்துரும். அதுல ஒரு பையனுக்கு ரோட்ல விட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் அவன் இரும்புவான், இல்ல உன்னால எல்லாருக்கும் வந்துடும் சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டும் அவனும் இறங்கிடுவான். அவன் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா நல்லா இருப்பான், இஷான், ஷாஹித் கபூர் தம்பி. அவன் ஒரு ஸ்டேஜ்ல குடிக்க தண்ணி கூட இருக்காரு அந்த காட்டுல, அவன் இறந்து போயிடுவான். அது ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியில தெரியல, நம்மளாம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தமிழ்நாட்டில் இருக்கோம், வீட்டில் 3 வேளை சோறு கொடுக்குற இடத்துல இருக்கும். எல்லா மக்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் காசுக்கு டெய்லி என் வீட்டுக்கு 200 அமிச்சாதான் என் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்கிற நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து திருப்பியும் நம்ம வாழ்வாதாரத்தை வந்து முடிச்சு விடக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க, கிளீனா சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. எலிலாம் இருந்தா அது ஃபர்ஸ்ட் வருதா இல்லையான்னு தெரியல, இது கதை அடிச்சு விட்டுருக்காங்கன்னு தெரியல. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஜஸ்ட் மேக்கிங் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஒருத்தன் வந்து ட்வீட் ஒன்று போட்டுருந்தான், சுனாமியை பார்த்துட்டேன், பேண்டமிக் பார்த்துட்டேன், டேய் கவர்னர் ஆட்சியும் பார்த்துட்டா எனக்கு ஃபுல்லா லைஃப் ஸ்டைலா அப்படின்னு. அதாவது பிரசிடென்ஷியல் பார்த்துட்டா ஆன்டா வைரஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்க வேணாம், இது வந்து இந்தியாக்குள்ள வராம இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.